தூக்கம் வருதுன்றீங்களா? நிறைய பேர் நைட்டை தூங்கவே மாட்டேங்கிறாங்க. தூக்கமே வரலன்றாங்க. ஏன் சார்? என்ன? இல்ல பெண்கள் கூட சொல்றேன். பெண்கள் தூங்கிடுவாங்க. பெண்கள் கூட தூங்க மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட். நான் தூங்குறேன். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. தூக்கமே வர மாட்டேங்குதுரி அப்படின்றாங்க. சார் என்ன காரணம்? தூக்கம் வர்றதுக்கு ஏதாச்சும் மன அழுத்தம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கடன் வாங்கிடுறாங்க, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் பணம் கட்டணும், மனைவிக்கு நகை கிடைச்சி, புடவை கிடைச்சி, சம்பளம் பத்தலை, வருமானம் இல்லை, கம்பெனியில் ஆஃபீஸில் திட்டாங்க, ஏதாவது ஒரு காரணத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க ஃபுல் டே. அவங்களுக்கு தூக்கம் வராது. எந்த நினப்பும் இல்லாமல் இருக்காங்க பாருங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, சிரிச்சு பேசிக்கின்னு அவங்க படுத்தோன்னு தூங்கிடுவாங்க. ஏதாவது நினப்போட இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் திட்டாரு, அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க, தூக்கம் வராது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அண்ணன் தம்பி, மனைவி கணவன் பிள்ளைகள் பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அப்படியே அவங்க மன அழுத்தம் தான் மெயின் காரணம். ஒரே காரணம் ரீசன் மன அழுத்தம் தான். மன அழுத்தம் இருந்தால் தூக்கம் வராது, தூக்கம் கெடும். மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா தூக்கலாம். ஆமாம், நல்லா மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சு, ஜாலியாக இருந்தால் தூங்கலாம். அப்படியே வந்து மைண்ட் கெட்டு போனாவே சில ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை போயிடும். நிறைய பேருக்கு இதுதான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதால் டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும், கண்டதை சாப்பிடக்கூடாது. மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஆசாபாச வார்த்தைகள் காட்டி சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்படின்னா உடல் ரீதியாக நீங்கள் நல்லா இருந்தால் தான். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அதுதான், பொண்டாட்டிக்கு நிறைய ஆசை வச்சுக்க மாட்டேங்கிறாங்களே சார், சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்கிறாங்களா? அதான பிரச்சனை. இப்போ கேஸே அதானே வருது. கேட்ட கேள்விக்கு நான் அதான் பதில் சொல்லுங்கிறேன். நான் சொல்றதை கேட்டால் மனைவி சந்தோஷமா வச்சுக்கலாம். அதுதான். என் பேச்சை மீறிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? நான் சொல்லி தான் இருக்க முடியும்.